ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் மனுஷரை பிடிக்கிறவர்கள். மனுஷரை பிடிக்கிறவர்கள் அர்த்தம் என்ன? ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து இப்படிதான் சொன்னார். அவர் பேதுருவையும் அந்திரேயாவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைக்கும் பொழுது அவங்க மீன் பிடிக்கிறவங்க. அவங்களை பார்த்து சொன்னார், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன், என் பின்னாடி வாங்க, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன்னு சொன்னார். அவருடைய அர்த்தம் என்னங்கிறத ஒரு நிமிஷம் நான் பார்ப்போம். இன்றைக்கு மத மாற்றத்தை குறித்து அதிகமான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. விசேஷமாக இன்னைக்கு காலையில உத்தரப்பிரதேசத்துல நியூஸ் பேப்பர்ல பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, அவர்கள் சொல்லி இருக்கிற பொய்யான குற்றச்சாட்டு என்னன்னா, இங்க சில மாவட்டங்கள்ல இப்போ எங்கேயுமே சபைகளே கிடையாது. சபைகள் எல்லாம் அடைத்து போன ஒரு நிலையில என்ன சொல்றாங்கன்னா, ஆன்லைனில் மத மாற்றம் செய்கிறார்கள். அதுல ஒரு ஆளை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு ஒருத்தர் குற்றச்சாட்டு அவர் கொடுத்திருக்கிறாரு. இங்க பேப்பர்ல அது இன்னைக்கு வந்திருக்கு. பாத்தீங்கன்னா அப்போ அதுதான் ஆண்டவர் சொன்னாரோ, மனுஷரை பிடிச்சு கொடுக்கறதா சொன்னாரோ, மனுஷர்களை மற்ற மதத்தில் உள்ளவர்களை பிடிக்கிறவர்களாக, மற்ற மார்க்கத்தில் உள்ளவர்களை பிடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரா? இல்ல, நிச்சயமாக இல்ல. அதன் பொருள் என்னன்னா, அந்த காலத்துல இருட்டுல இருக்கிறவர்கள், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, இருட்டின் அந்த காலத்தில் இருக்கிறவர்களை வெளிச்சத்துல கொண்டு வரணும். இருட்டின் ராஜ்யமாகிய பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை அங்கிருந்து விடுதலை செய்து அங்கிருந்து அவங்கள பிடிச்சு தேவனுடைய ராஜ்யத்துல, வெளிச்சத்தின் ராஜ்யத்துல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதாவது இருட்டின் வல்லமையில பிசாசினால் பிடிக்கப்பட்டு நரகத்துக்கு நேராக நடத்தப்படுகிறவர்களை வெளிச்சத்துல கொண்டு வந்து, தேவ ராஜ்யத்துல கொண்டு வந்து, பரலோகத்துக்கு நேராக அவர்களை கொண்டு போகிற ஒரு புண்ணிய ஒரு வேலையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அழுதாங்க அங்க எகிப்துல இருந்து கொண்டு. அப்ப ஆண்டவர் மோசையை கொண்டு வந்தார். மோசை மூலமா அவர்கள் அங்கிருந்து கொண்டு வெளியே கொண்டு வந்தார். அதே மாதிரிதான் நாம பிசாசின் கரங்களில் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி தேவ ராஜ்யத்திற்குள்ளாக, வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டிய காரியத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியாக மனுஷரை பிடிக்கிறவர்களாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஊழியத்தை சந்தோஷத்தோடு, தைரியத்தோடு தொடர்ந்து நாம செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக.